சேலத்தில் இயங்கி வரும் தலைமா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எதையும் பின்பற்றாமல் திடீரென சட்டவிரோதமாக கதவடைப்பு மேற்கொண்டது. இதனை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி. வேல்முருகன் தனது வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிறுவனத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மொத்தம் 600 தொழிலாளர்கள் இன்று வேலை இழந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் புரட்டி போடக்கூடிய ஒரு மானுட விரோத நடவடிக்கை. இது தொழிலாளர் உரிமைகளை கேள்விக்குள்ளாக்கும் செயலாகும். தமிழக முதல்வருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அண்ணருக்கும் பொதுமக்களுக்கும் அன்பான ஒரு தகவல். பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா தலைமை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஒரு 25 வருஷமாக அங்கே இருக்குது. சேலத்தில் சூரமங்கலம் புது ரோட்டில் இருக்குது. இந்த நிறுவனத்தில் 600க்கும் மேல தொழிலாளர்கள் பணி செய்கிறாங்க. எல்லாருமே நிரந்தர ஆர்டர் பெற்று செய்கிறோம். ஆனால் திடீர்னு இந்த நிர்வாகம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசுமே நம்மளை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த ஆள் குறிப்பு, ஆலை மூடல், லேஅப் எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த அயல்நாட்டு முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அவனுங்களே ஒரு தீர்மானம் போட்டு நிறுவனத்தை அரசுக்கு கவனம் செலுத்தாமலேயே நிறுவனத்தை கலைக்க முயற்சி பண்ணுறாங்க. இது தமிழக முதல்வர்களும் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அண்ணன் அவர்களும் இதை பார்த்து முடிவு பண்ணி எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். இது பொதுமக்களுக்கும் எங்களை இதனை அறிந்து எங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராட்டத்தில் எங்களை கலந்து கொண்டு ஒட்டுமொத்த மாபெரும் போராட்டத்தை வலியுறுத்துறதுக்கு பொதுமக்களும் வெளியில் இருக்கிற அனைத்து சங்கமும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.